ஜனநாயகன் படத்துக்கும் பராசக்தி படத்துக்கும் ட்ரெய்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ அந்த ட்ரெய்லர்ஸ்க்கான பிரேக் டவுன் வீடியோ 2மே நம்ம சேனல்ல போட்டாச்சு. ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனல்ல அந்த வீடியோ இருக்கும் போய் பாருங்க. ஸோ இப்போ ஜனநாயகன் படத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த ஜனநாயகன் படத்துக்கு லாஸ்ட் 2 டேஸா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று ஓடிட்டு இருக்கு. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சென்சார் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலா இந்த மூவி டீம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 19ஆம் தேதியே இந்த படத்தை வந்து சென்சார் டீமுக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ படத்தை பார்த்துட்டு ஒரு சில கரெக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க. அதை மறுபடியும் மூவி டீம் பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணி அகைன் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை சென்சாருக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சென்சார் டீம் பார்த்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட்டை கொடுக்கவே இல்லை. ஏன் கொடுக்கல அப்படிங்கிற காரணத்தையுமே பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு போய்கிட்டே இருந்தது. ஸோ பொறுத்து பார்த்துட்டு ஒரு கட்டத்துல கேவியன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹைகோர்ட்டுக்கே போயிட்டாங்க. இந்த மாதிரி சென்சார் டீம் வந்து எங்களுக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அண்ட் அதுல சென்சார் போர்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா புகார் கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல நிறைய மத உணர்வுகளை புண்படுத்துற மாதிரி காட்சிகள்லாம் இருக்கு, அதனால இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்னடா புது போலியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. ஏன்னா இந்த படம் பார்த்தோன்னா இன்னும் ரிலீஸே ஆகல, அதுக்குள்ள யாரு புகார் கொடுத்தாங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியல. சோ இதுக்குள்ள எவ்வளவு அரசியல் இருக்கு, என்ன பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் மக்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். சோ எப்பவுமே தளபதி படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லா படத்துக்குமே பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துட்டே தான் இருக்கு. அதே மாதிரி இந்த படத்துக்குமே பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்கு. சோ இப்ப கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு மறுபடியும் வழக்கு விசாரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது கூடவே பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயமே கேட்டிருக்காங்க, ஜனவரி 10ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு மூவி டீம் பாத்தீங்கன்னா ஒத்துக்கணும். ஏன்னா ஏற்கனவே நிறைய இடத்துல பார்த்தா டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிறது ஓபன் ஆகி போயிட்டு இருக்கு. சோ இப்படி இருக்கிறப்ப படத்தை தள்ளி வைக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. சோ இப்போதைக்கு கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா மூவி டீம் பாத்தீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லல. சோ நாளைக்கு தான் பாத்தீங்கன்னா அகைன் வந்து அந்த விசாரணையை தொடர போறாங்க. சோ நாளைக்கு கண்டிப்பா இந்த படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கிடைச்சிரும் நினைக்கிறேன். சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போக இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் டிக்கெட் புக்கிங்லாம் ஓபன் பண்ணி 9 மணி ஷோவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. 9 மணி ஷோக்கு டிக்கெட் போட்டு டிக்கெட் பாத்தீங்கன்னா விற்பனை செய்யப்பட்டிருக்கு. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு இன்னும் ஸ்பெஷல் ஷோவே கொடுக்கல. அதுக்குள்ள எப்படி டிக்கெட் புக்கிங் ஓபன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. இன்னும் சென்சார் சர்டிபிகேட்டும் வரல, அதே மாதிரி ஸ்பெஷல் ஷோக்குமே அனுமதி கொடுக்கல. அதுக்குள்ளேயே இங்க வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங்ல ஓபன் பண்ணி விட்டாங்க. சோ இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியுமே பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏகே உடைய மங்காத்தா படம் ரீரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சோ இப்ப அதை வந்து பார்த்தா அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ மங்காத்தா படம் ஜனவரி 23ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. சோ கண்டிப்பா ஏகே ஃபேன்ஸ்லாம் ஒரு தரமான ட்ரீட் அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கு. சோ அது ஏகே ஃபேன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா தலைவர் 173 ப்ராஜெக்டோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அபிஷியலா வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே அன்எக்ஸ்பெக்டட் அப்டேட் அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியாச்சு பார்க்கிங் படத்தை டேரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர் தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருந்தோம். ஆனா அதுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா பாத்தீங்கன்னா டேரக்டர் சிபி சக்கரவர்த்தி அவர் தான் அந்த படத்தை டேரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி அபிஷியலாவே பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராம்குமார் தான் அந்த படத்தை டேரக்ட் பண்ண வேண்டியது. ஆனா அந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலைஸ் ஆகாமலே இருந்திருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா ராம்குமார் பாலகிருஷ்ணன், நிதிலன் சாமிநாதன், அசோக் மாரிமுத்து இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் கிட்ட கதை சொல்லியிருக்காங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்டை ஃபைனலைஸ் பண்ணாம கொஞ்சம் கரெக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்திட்டயுமே சொல்லியிருக்காரு. சோ இந்த நியூஸ் வந்து சிபி சக்கரவர்த்திக்கு தெரிஞ்சு இவர் உடனே பாத்தீங்கன்னா ஒரு புது கதையை ரெடி பண்ணி, அதாவது இப்ப சூப்பர் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் இதெல்லாம் எதுவுமே வேணாம், ஒரு நல்ல ஃபீல் குட்டான ஃபேமிலி என்டர்டைனர் திரைப்படம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காரு. சோ அதுக்கு தகுந்த மாதிரி சிபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதை ஒண்ணு சொல்லியிருக்காரு. சோ உடனே சூப்பர் ஸ்டாருக்கு பிடிச்சு போய் இப்ப இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலைஸ் ஆயிருக்குங்க. ஆக்சுவலா சிபி சக்கரவர்த்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் கிட்ட ஒரு கதை ஒண்ணு சொல்லியிருந்தாரு, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அப்ப அந்த ப்ராஜெக்ட் ஃபைனலைஸ் ஆகல. இப்ப இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலைஸ் ஆகிருக்கு. சோ இப்ப இந்த தலைவர் 173 ப்ராஜெக்ட பொறுத்த வரைக்கும் டைரக்டர் வந்து சிபி சக்கரவர்த்தி, மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் அனிருத்தா பண்ண போறாரு. சோ ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்கமல் தான். சோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ சிபி சக்கரவர்த்தி இப்ப தலைவர் 173க்கு வந்துட்டாரு. சோ அப்ப SK24 என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இதை வச்சு இப்ப நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் SK24 ப்ராஜெக்ட இப்ப சிபி சக்கரவர்த்தி டைரக்ட் பண்ண போறது கிடையாது. சோ இப்ப SK வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா வெங்கபர்பு ப்ராஜெக்ட தான் இப்ப அபிஷியலா ஸ்டார்ட் பண்ண போறாரு. சோ அந்த படத்துக்கான ஷூட்டிங் பாத்தீங்கன்னா இந்த மாசம் எண்ட்லயோ அல்லது பிப்ரவரி ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ அப்ப SK24 படத்துக்கு யாரு ப்ரோ டைரக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப அதுக்கான கிளியரான ஆன்சர் வந்து தெரியல. ஆனா மேபி எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா குட் நைட் படத்தோட டைரக்டர் விநாயக் சந்திரசேகர்
அவரு தான் பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே இந்த SK24 படத்தை டைரக்ட் பண்ண வேண்டியது. சோ மேபி மறுபடியும் பாத்தீங்கன்னா அவர் இந்த ப்ராஜெக்ட்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்து ராம்கோம் பாலகிருஷ்ணன் அவருடைய அடுத்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே SK14 அந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டிராப் ஆயிருச்சு. இப்ப வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா STR இருந்துட்டு இந்த படத்துக்கு டேட் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராமா. சோ இப்ப ராம்குமார் அடுத்ததா என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும்போது இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா SK கிட்ட ஒரு கதை ஒண்ணு ராம்குமார் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குங்க. சோ மேபி எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா இந்த ப்ராஜெக்ட் உடனே டேக் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா இப்ப ராம்குமார் வந்துட்டு SK என்ன ஸ்டோரி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா அதே SK14 படத்தோட ஸ்டோரி தாங்க சொல்லியிருக்காரு. அந்த ஸ்டோரியில இப்ப சூப்பர் ஸ்டாருக்கு தகுந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி சூப்பர் ஸ்டார் கிட்ட சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப SK கிட்ட என்ன கதை சொன்னாரோ அதே கதையை தான் பார்த்தோன்னா SK கிட்ட சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. சோ அது வந்து பார்த்தோன்னா ஒரு காலேஜ் பெஸ்ட் ஸ்டோரி அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதனால SK வந்து பார்த்தோன்னா அந்த ப்ராஜெக்ட ஓகே பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு. சோ ஒருவேளை இந்த SK ராம்குமார் இந்த ப்ராஜெக்ட் நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. டைரக்டர் கௌதம் மேனன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய அடுத்த ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கறத அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சோ அடுத்ததா பார்த்தோன்னா ஒரு லவ் ஸ்டோரி பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த கதையை இப்ப ரீசெண்டா வந்து பார்த்தா நிறைய கன்னட ஆக்டர் கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு கன்னட சூப்பர் ஸ்டார் கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காரு. சோ மேபி ஜிவிஎம்மோட அடுத்த ப்ராஜெக்ட் ஒரு லவ் ஸ்டோரியா தான் இருக்க போது சீக்கிரமா அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஜிவிஎம் உடைய லாங் பெட்டிங் பிலிமான துருவ நட்சத்திரம் சோ அதை பத்தி இப்ப ரீசெண்டா கௌதம் மேனன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த படத்துக்கான எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. சோ இப்ப ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த படத்து மேல இருந்த எல்லா பைனான்சியல் இஷ்யூமே இப்ப முடிஞ்சிருக்கு. சோ இப்ப மூவி டீம் பார்த்தோன்னா டேட் போட வேண்டியதுதான். டேட்டை போட்டு படத்தை ரிலீஸ் பண்ற வேண்டியதுதான். அந்த வகையில இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துருவ நட்சத்திரம் படத்தை அடுத்த மாசம் பிப்ரவரி 2nd வீக்ல ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. மேபி காதலர்கள் தினத்துக்கு இந்த துருவ நட்சத்திரம் படம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஆனா இதுவுமே பார்த்தோன்னா எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியல. வந்தா பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த துருவ நட்சத்திரம் பண்ண சம்பவங்கள் அப்படிங்க ஏற்கனவே பல தடவை டேட் சொல்லி பல தடவை போஸ்ட்போன் ஆகி இப்போ ஒரு வழியா பிப்ரவரி 2nd வீக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதுவுமே எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியல. இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரதீப் ரங்கநாதனுடைய LK படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தை காதலர்கள் தினத்துக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சோ இப்ப வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி 13ஆம் தேதி இந்த LK படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாமா. அண்ட் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தோன்னா இந்த பொங்கலுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்குங்க. சோ பிப்ரவரி 13 ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அப்ப கண்டிப்பா பார்த்தோன்னா பொங்கலுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். சோ இந்த படத்தை துருவ நட்சத்திரம் மாதிரி பண்ணாம இருந்தா சரிதான். ஏன்னா ஏற்கனவே நிறைய தடவை டேட் சொல்லி இப்ப கடைசியா பிப்ரவரி 13 அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. சோ அப்பயாவது ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இதுல இன்னொரு கோஇன்சிடென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பதான் நம்ம சொன்னா துருவ நட்சத்திரம் படத்தை பிப்ரவரி 2nd வீக்ல ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த அதே மாதிரி அதே பிப்ரவரி 2nd வீக் தான் இந்த LK படத்தையுமே ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ துருவ நட்சத்திரம் படமாகட்டும் LK படமாகட்டும் ரெண்டுமே பார்த்தா லாங் பெண்டிங் பிலிம் தான். சோ ஒருவேளை இந்த ரெண்டு படமும் கிளாஷ் ஆச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.